ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் கீமா சேமியா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். பட்டை 2 பட்டை, 3 லவங்கம், 3 கிராம்பு. அடுத்ததாக நம்ம 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அதுக்காக நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டுக்கு அடுத்ததாக நம்ம கீமாவை சேர்த்துக்கலாம். நான் மட்டன் கீமா ஜாஸ்தி போடலை, டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. இப்போது 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி இதில் போட்டுட்டு குக் பண்ண விடலாம். இப்போ மசாலா நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதில் சேமியாவை ஆட் செய்யலாம். நான் இன்றைக்கி அணில் சேமியா 1.5 பேக்கெட் செய்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ செய்யுங்க. அதுக்கேற்ற மாதிரி மசாலாவை இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவும் சேமியாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் இன்னும் ஒரு 1/2 பேக்கெட் சேர்த்துக்க போகிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் இன்னொரு அடுப்பில் தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். நம்ம கடைசியாக சேமியாவில் சுடு தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்காக நீங்களும் அதே மாதிரி ஒரு இதில் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவோட சேமியா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம வச்சுருக்கிற சுடு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம எவ்வளோ சேர்த்துக்கணுன்னா, சேமியாவுக்கு மேலே கொஞ்சம் மேலே இருக்கணும் தண்ணி. அப்போ தான் சேமியா நல்லா தம் ஆகி நம்மளுக்கு வரும்.
இன்னும் நம்ம கொஞ்சம் தண்ணி இங்கே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம 10 to 15 மினிட்ஸ் வந்து தம்க்கு விட போகிறோம் ஸ்லோவாக அடுப்பு வச்சு. அப்போது நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அடி பிடிக்காது. அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராவாகவும் தண்ணி ஊற்றக்கூடாது. ஊற்றினா சேமியா நல்லா இருக்காது. இப்போது நம்ம வச்சு 10 to 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சேமியா பாருங்கள் நல்லா குக்காக இருக்குது. நம்ம மட்டன் கீமா சேமியா ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.